மேக்ஸா இருக்கட்டும், ரேமான்ஸா இருக்கட்டும், இன்னும் நிறைய ஷோரூம் இருக்குது. வெஸ்டி சைடு நிறைய ஷோரூம் இருக்கு. என்ன சொல்றது, ஆரோ ஷர்ட்டு, ரைமான் ஷோரூம் எல்லாமே இருக்கு. எதுல வேணாலும் நீங்க வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் நீங்க போய் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையானது. இது எல்லாமே மேக்ஸ்ன்றது நார்மல் ரேட்ல இருக்குதான். ரிலையன்ஸ் நார்மல் இதெல்லாம் பிராண்ட் ரொம்ப பெரிய காஸ்ட் எல்லாம் கிடையாது. நார்மலா ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல இருந்து 10,000 20,000 ட்ரெஸ் வாங்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் இதுல இருக்குது. உங்களுக்கு தேவையான வாட்ச் வேணுமா, டைட்டன் ஷோரூம்ல போய் வாங்கிக்கலாம். ஓலா, ஊபர் எதை வேணாலும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் KFCல எடுத்துக்கலாம், பீஸா நட்ல போய் எடுத்துக்கலாம், எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் முக்கியமானது என்னன்னா, நம்ம அனைத்துமே அந்த காலத்துல இந்த காலம் வரையிலும் பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து இந்த காலம் வரலாம் நகையை சேர்த்து வைன்னு சொல்றாங்க. யூனிட்டி மால்ல நீங்க நகையை சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜோயாலுக்காஸ், கல்யாண் ஜுவல்லரி, டாடா தனுஷ் முதற்கொண்டு நீங்க வந்து உங்களுடைய நகையை சேகரிக்கிறதுனா சேகரிச்சுக்கலாம். இன்னைக்கு வாழ்க்கையில மருந்து இல்லாத ஒரு வீடே இல்லை. அப்போ உங்களுக்கு தேவையானது அப்போலோ பார்மசியில போய் நீங்க வந்து மெடிசன் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட இன்னும் ஹோம்மேட்ஸ் ப்ராடக்ட் வேணுமா, பிரஸ்டீஜ் அந்த அதுல தேவையான எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 300க்கு மேற்பட்ட நிறுவனங்கள்ல டைப் பண்ணதான் இந்த யூனிட்டி மால். ஓகே சார், இதெல்லாம் ஓகே. நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிட்டி மால்ல நீங்க வந்து பிரைம் மெம்பர் ஒரே ஒரு டைம் லைஃப் மெம்பர்ஷிப் 1298 ரூபா பணம் கொடுத்து வித் ஜிஎஸ்டியோட நீங்க வந்து பிரைம் மெம்பர் ஆகிறது மூலியமாக உங்களுக்கு இந்தியாவுல தொழில் செய்யக்கூடிய, வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. இல்ல சார், நான் வந்து அப்படியே டைரக்டா பொருள் என்னது நமக்கு தேவையான பொருளை வாங்குறது மூலியமாவும் நீங்க வரலாம். 2,500 ரூபாய்க்கு மேல 3,000 ரூபாய்க்குள்ள ஒரு பொருளை வாங்குறது மூலியமாவும் நீங்க இந்த யூனிட்டி மால்குள்ள என்ட்ரி பண்ணிடலாம். லைஃப் மெம்பர்ஷிப் இதுல நம்ம பார்க்க வேண்டியது www.unitymall.in போனீங்கன்னா உங்களுக்கு யூனிட்டி மால்ல இருக்க எல்லா விஷயங்களும் அதுல அடங்கி இருக்கும். எதை வேணாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், நீங்க உங்க லெவல் 3 பாக்குறதா இருந்தாலும் ஓகே, உங்க இன்கம் பாக்குறதா இருந்தாலும் ஓகே, என்ன விஷயங்கள் உங்க கேவிசி எல்லாமே unityMall.clubல போனீங்கன்னா நீங்க அதை பார்த்துக்கலாம். ரெண்டே விஷயம் தான், unityMall.in அண்ட் unityMall.club. இன்னுன்றது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் உங்களுடைய ஐடி ஆக்டிவேஷன் மட்டும் unityMall.in. மத்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது unityMall.clubல தான் நீங்க போய் எல்லாத்தையும் உங்களுடைய தேவைகளை பார்த்துக்கணும். இந்த மாதிரி இன்னும் ஆக்டிவ் ஷாப்பர் கிளப்னு சொல்லி இன்னும் நம்ம யூனிட்டி மால்ல unityMall.inல இதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமாக நீங்க வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ ப்ராடக்ட் அப்லோட் பண்ண போறாங்க யூனிட்டி மால்ல. அதாவது இந்தியாவில் இருக்க ஷோரூம் வாங்குறது உங்க வவுச்சர் மூலியமா வாங்கிக்கலாம். இந்த unityMall.inல ஆன்லைன் ஷாப்பிங்ல நீங்க வாங்குறதுனாலும் இந்த பொருளை நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, யூனிட்டி மால்ன்றது என்ன சார்? ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். அதாவது மக்கள் தொடர்புடைய ஒரு பிசினஸ் தான். இங்க யாருக்கும் எந்த இதுவும் இல்ல. உங்களுக்கு தேவையான பொருளை உங்க ஊர்ல நீங்க வாங்குறதுக்கு நம்ம மூலியமா ரெக்கமெண்ட் பண்றது மூலியமா ஒருத்தரையோ 2 பேரையோ 3 பேரையோ 4 பேரையோ 5 பேரையோ உங்களுக்கு தகுதி இருந்தா எத்தனை நபர்களை வேணாலும் நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். உங்களுடைய உறவுகள் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நீங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நபர்களுக்கு இந்த வாய்ப்பை, யூனிட்டி மால்ன்ற வாய்ப்பை நீங்க கொடுத்தே ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்தும் ஒவ்வொரு நபர் மூலியமாகவும் நீங்க யூனிட்டி மால்ல யார ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்களோ 50 காயின், அதாவது ஒரு காயின்ன்றது கிரிப்டோ கரன்சி அப்படிலாம் நினைக்க வேணாம். ஒரு காயின் 10 ரூபாய். ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் ஸ்பாட், அந்த செகண்ட் அப்படின்ற அந்த வினாடியில உங்களுக்கு வரக்கூடியதான் 500 ரூபாய். ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தினா. ஏன்னா இன்னைக்கு வந்து
காலையில இருந்து சாயந்தரம் 8-12 மணி நேரம் வேலை பார்த்தா கூட 350 ரூபா. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மாவை மீட் பண்ணேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஹோட்டல்ல போறேன் சார், மாஸ்டர் வந்து என்ன வந்து அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு 20 கிலோ 30 கிலோ பிரியாணி என்ன கை கிண்ட வச்சு அந்த எடுக்கிறதுக்குள்ள என் கையை சோல்ட்டு வலி எடுக்கும் சார். எவ்வளவு சம்பளம் கேட்டீங்கன்னா 350 ரூபா. அவ்வளோ உழைப்ப செலுத்தி 350 ரூபா வாங்குறாங்க. நம்ம ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 500 ரூபாய். பாத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எத்தனை பேரை அறிமுகப்படுத்தலாம் அத்தனை இன்ட்டு 500 ரூபாய் நீங்க போட்டுக்கலாம். 5 பேரை உங்களுக்கு திறமை இருக்கா 2500 ரூபாய், 10 பேர் திறமை இருக்கா 5000 ரூபாய், 50 பேர் திறமை இருக்கா 25,000 ரூபாய். எவ்வளவு பேரை நீங்க அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ 100 நபர்களை என்னால முடியும் சார் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் நீங்க நினைச்சா ஒரு மாசத்துல உங்க டைரக்ட் ரெஃபர்ல எடுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கும் நாணயங்களை நீங்கள் ஷாப்பிங் வவுச்சராகவோ அல்லது பணமோ மாற்றிக்கொள்ளலாம். இங்க எதுவுமே நிபந்தனை இல்லை சார். உங்களுக்கு 500 ரூபாய் அமௌண்ட் வருதா, அந்த 500 ரூபாய் அமௌண்ட்டை இமீடியட் பணமா வேணாலும் பணமா உங்க பேங்க்ல கேவைசி அப்டேட் பண்ணி பேங்க்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம். பொருள் வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையான பொருளை, இந்த நல்ல நோட் த பாயிண்ட், எந்த பொருளையும் சிஸ்டம் நமக்கு இததான் வாங்குங்க இததான் நீங்க வாங்கணும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு தேவையான நடைமுறை வாழ்க்கை அன்றாட தேவையான உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கிக்கலாம். இல்லை என்றால் பணமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனையும் யுவர் சாய்ஸ். உங்க கையில கொடுத்துட்டாங்க. பணம் உங்க பணம். நீங்க பணமா வேணாலும் பேங்க்கு எடுத்துக்கோங்க, பொருளா வேணா உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கணும். யூனிட்டி மால் சிஸ்டம் நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, பணமா எடுக்கணும்னா என்ன செய்யணும் சார்? நீங்க எல்லாம் உங்க பணம் தான். ஆனா ப்ராப்பர் கேஒய்சி நீங்க அப்டேட் பண்ணிருக்கணும். கேஒய்சி அப்டேட் பண்ணனா மட்டும்தான் பணம். ஏன்னா நீங்கன்றத உத்தரவாதம், நீங்கன்றத உங்க கேஒய்சி உங்க அக்கௌண்ட்ல நீங்க அப்டேட் பண்ணும்போதுதான் அதோட பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அப்படி பணமா வித்ட்ரா பண்ணும்போது 5% டிடிஎஸ் உங்க பணம் உங்களுக்கு கவர்மெண்ட் இன்கம் டிடிஎஸ் சர்டிபிகேட்க்கு அந்த பணத்துக்கு போயிடும். 10% அட்மின் சார்ஜ். அதாவது அது போக மீதி அப்படியே ஒரு 500 ரூபாய் வித்ட்ரா கொடுத்தீங்களா 15%, 150 ரூபாய் போக 75 ரூபாய் போக 420 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கிஃப்ட் யுவர் வவுச்சர் கிளப். நண்பர்களே, ஹெல்ப் ஈச் அண்ட் எவ்ரி growth டுகெதர். நல்லா பாத்துங்க. ஏர்ன் கூப்பன்ஸ் 6 கோடின்றது இதுல வந்து நீங்க வந்து யூனிட்டி மால்ல சொல்லக்கூடிய சும்மா மினிமம், சும்மா கேஷுவலா சிம்பிளா சொல்றாங்க. இந்த கிஃப்ட் வவுச்சர் மூலியமாக நீங்க எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை யூனிட்டி மால் கடல் அளவு நம்ம கையில கொடுத்துறாங்க. எடுத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ரேங்க் அப்கிரேட் இன்கம். இதுல வந்து யூனிட்டி மால்ல நம்ம வர்றோம். 100% 2 நபர்களையாவது அறிமுகப்படுத்தக்கூடிய தகுதி இருக்க ஆட்களை மட்டும்தான் யூனிட்டி மால்ல நீங்க அறிமுகப்படுத்தணும். சும்மா ஏதோ ரைட் நமக்காக அப்படின்ற ஆளு இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 2 நபர்களை அறிமுகப்படுத்தணும். 2 பேரை அறிமுகப்படுத்துறது மூலியமாக நமக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து 500, அடுத்த ஆள்கிட்ட இருந்து 500, 1000 ரூபாய் நம்ம பாக்கெட்டுக்கு வந்துருது. நம்ம அடுத்த நிலையான பிராண்ட்ஸ் அப்படின்ற நிலைக்கு நம்ம அப்கிரேட் ஆயிரும். இதுல என்னென்ன கிரேட் இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க வந்து உங்களை 1298 ரூபாய் போட்டு ஆக்டிவ் பண்ணணும்னா ஆக்டிவ் அசோசியேட் அப்படின்ற அந்த கிரேடு போயிடும். பிராண்ட்ஸ் 2வது நிலை வந்து பிராண்ட்ஸ், 3வது நிலை சில்வர், 4வது நிலை கோல்டு, 5வது நிலை பிளாட்டினம், 6வது நிலை டைமண்ட். நண்பர்களே, இதை மீண்டும் மீண்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துங்க. நிறைய பேருக்கு என்ன கிரேடுன்னு கூட தெரியாம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிரேட் ஆக்டிவ் அசோசியேட், 2வது கிரேட் பிராண்ட்ஸ், 3வது கிரேட் சில்வர், 4வது கிரேட் கோல்டு, 5வது கிரேட் பிளாட்டினம், 6வது கிரேடு டைமண்ட். இதுதான் யூனிட்டி மால் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 6 நிலை, 6 அப்கிரேட். 6 லெவல்ல நான் அப்கிரேட் ஆகுறதால நமக்கு என்ன விஷயங்கள் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து நமக்கு ஒரு ஆளை நீங்க அறிமுகப்படுத்தும் போது 500 ரூபாய்,
அந்த நபர்கள் மூலியமா உங்களுடைய 2வது நிலையில பிரான்ஸ்ன்னு எப்போ அந்த நபர் கிளிக் பண்றாரோ அவர் மூலியமா 1000 ரூபாய். உங்களுடைய 3வது லெவல்ல நண்பர்களை இதையும் நல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய 3வது நிலையில ஒரு நபர் இருக்காருன்னா அந்த நபர் என்னைக்கு சில்வர் அப்படின்ற நிலை வர்றாரோ உங்களுக்கு 2000 ரூபாய். உங்களுடைய 4வது நிலையான கோல்டு அப்படின்ற நிலைக்கு அந்த உங்களுடைய 4வது கிரேடுல யார் ஒருத்தர் கோல்டுன்ற அந்த கிரேடுக்கு வர்றாங்களோ ஒரு நபர்ல இருந்து 8000 ரூபாய். ஒரு நபர் தானா? எத்தனை உங்களுடைய 4th லெவல்ல எத்தனை கோல்டு வர்றாங்களோ அத்தனை 8000 ரூபாய் உங்களுக்கு உண்டு. 5வது நிலை வந்து பிளாட்டினம். ஒரு நபர்கிட்ட இருந்து 64,000 ரூபாய். 6வது நிலை டைமண்ட். ஒரு நபர்கிட்ட இருந்து 10,24,000 ரூபாய். நண்பர்களே, நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, லெவல் 1 நமக்கு எத்தனை பேரு, லெவல் 2ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, லெவல் 3ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, லெவல் 4ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, லெவல் 5ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, லெவல் 6ல எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த கிரேடுல எத்தனை பேர் இருக்கலாம் அத்தனை அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். இது 100% கணக்கு. இது எந்த நாடு எந்த ஊரா இருந்தாலும் 1+1ன்னா 2 தான். 1+5ன்னா 6 தான். அதுல எந்த மாற்றம் இல்ல. இதெல்லாம் கணக்கு. இதுல எதுவுமே மாத்த முடியாது. ஆட்டோமேட்டிக்கா உங்க வருமானம் உங்களை வந்து சேரும். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க 2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 பேரை நீங்க இது பைனரி கிடையாது நண்பர்களை, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது பைனரி இல்ல. 2 நபர்களையாவது நீங்க அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 500 × 500 1000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். அப்படியே அவங்க 2 பேர் அறிமுகப்படுத்தும் போது 4 பேர் முடிப்பாங்க. செகண்ட் லெவல்ல இருந்து 4000 ரூபாய் கிடைச்சிடும். 3வது லெவல்ல இருந்து 8 பேர் சில்வர் ஆகும்போது ஒரு நபர்கிட்ட இருந்து 2000 ரூபாய், 8 பேர் 8 16,000 ரூபாய். 8000 ரூபான்றது உங்களுடைய அப்கிரேடுக்கு 8000 ரூபாய், கிடைக்கக்கூடியது 8000 ரூபாய். 4வது நிலை கோல்டு. ஒரு நபர்கிட்ட இருந்து 8000 ரூபாய். அப்போ 16 பேர் வருவாங்க. 16 பேர் மூலியமா நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். 16னா இது கணக்கு இல்ல சார். 4வது நாள்ல எத்தனை பேர் 16 பேர் வந்தாதான் கிடைக்குமா? சில பேருக்கு அந்த டவுட் வந்துருது. ஒரு நபர் வந்தாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சிரும். எந்த லெவலா இருந்தாலும் ஓகே நண்பர்களே. ஒரு நபர் அந்த லெவல்ல வந்தாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. 4வது லெவல்ல 16 பேர் வந்தாதான் எனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குமா? அப்படிலாம் இல்ல. ஒரே ஒரு நபர் வந்தாலும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஆனா நீங்க அந்த நிலையில இருக்கணும். கோல்டு இன்கம் வேணுமா? நீங்க கோல்டுல இருக்கணும். பிளாட்டினம் இன்கம் வேணுமா? நீங்க பிளாட்டினம். டைமண்ட் வேணுமா? நீங்க டைமண்ட்ல இருக்கணும். இந்த மாதிரி போகும் பட்சத்தில் வருமானம் எண்ணிலடங்காத வருமானம் இருக்கு சார். இது இல்லாத ஒரு இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா லெவல் இன்கம். சிறு துளி பெருவெள்ளம். எவ்வளவு பெரிய ஒரு வீட்டுல வந்து ஒரே ஒரு டிராப், நீங்க உங்க வீட்லயே பாருங்க, ஒரே ஒரு டிராப் உங்க பைப்ல வந்து டேப்ல நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டு வாளிய வச்சு பாருங்க. 1 ஹவர்க்குள்ள அந்த வாளி வழிஞ்சு நிரம்பும். ஒரே ஒரு டிராப். நிறைய நபர்கள் இந்த லெவல் இன்கம்ன்ற விஷயத்தை இன்னும் புரிதல் இல்லாம நிறைய ஒரு டிராப் தானே போனா போயிட்டு போதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஒரு டிராப், அந்த தண்ணி தான் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த பாத்திரம் நிரம்புது. இதே போல இந்த லெவல் இன்கம் நிறைய பேர் புரிஞ்சிக்காம நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைய தேதியில இதை புரிஞ்சுக்கோங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அதுல இருந்து நமக்கு 50 ரூபாய் கிடைக்கும். 4, 5, 6 உங்களோட 21 லெவல். ஃபர்ஸ்ட் 3 லெவல்ல 50 ரூபாய், அடுத்த 3 லெவல்ல 40 ரூபாய், அடுத்த 3 லெவல்ல 30 ரூபாய், அடுத்த 3 லெவல்ல 20 ரூபாய், சாரி அடுத்த 2 லெவல்ல 20 ரூபாய், அடுத்த 10 லெவல்ல ஒரு லெவலுக்கு 10 ரூபாய். நண்பர்களே, உங்களுக்கு கீழே 21 லெவல்ல இன்கம் வந்து ஐயோ 5 லெவல் 7 மேட்ரிக்ஸ்ல 5 லெவல் போனாவே நீங்க வந்து ஒரு 500 கோடி ரூபாய் இந்த லெவல் இன்கம் மட்டும் பார்க்கலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்தையும் உங்களுடைய பேனா பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க. அது 5 லெவல்ல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற 7 பேர் 2 லெவல் போக மீதி 5 லெவல்ல 5 லெவல் போனாவே 500 கோடி ரூபாய் இந்த லெவல் இன்கம் மட்டும் பார்க்கலாம். நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க. நோட் த பாயிண்ட். ஒன்லி லெவல் இன்கம் 5 லெவல் போனாவே போதும்.
நீங்க 5 பேரு அந்த 5 மேட்ரிக்ல 5 லெவல் போனவே 500 கோடி ரூபாய் கிராஸ். நீங்க போட்டு பாத்துக்கோங்க. உங்கள் அணியின் 21 நிலை வரை முதல் 2 நபர்களுக்கு 2x500 நீங்க பிரான்ஸ் கிரேடுக்கு போயிருங்க, அதுல இருந்து வராது. அடுத்த 3வது ஆள்ல இருந்து உங்களுக்கு லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க இதுவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துறேன். நிறைய என்ன பண்றாங்கன்னா, சார் நான் 5 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், எனக்கு கீழே ஒருத்தர் வந்திருக்காரு சார், அவர் மூலியமா ஒரு நபர் எனக்கு அந்த 50 ரூபா வரல சார். யாரா இருந்தாலும் உங்களோட 21 லெவல்ல ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிக்கு அந்த லெவல் இன்கம் வராது. 3வது ஒரு அக்கௌண்ட் ஓபன் யார் வர்றாங்களோ அதுல இருந்து அந்த லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு நபருக்கும் 3வது நிலை 3வது என்ட்ரி எப்ப வருதோ அந்த என்ட்ரில இருந்து உங்களுக்கு 21 லெவலோட இன்கம் உங்களுக்கு சொன்னபடி எல்லா லெவல் இன்கம் உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்கள் ஒரு நபரை அறிமுகம் செய்தால், அதாவது லெவல் இன்கம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா முதல் 4 லெவல் வந்துடும். அடுத்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அடுத்த 4 லெவல். 3வது அதாவது 2+1 3வது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் 12 லெவலுக்கு வந்துடும். 3+1 4வது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க 16 லெவல். 5வது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களா 21 லெவல். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் 2 ஐடியை விட்டுருங்க, அது உங்களுடைய அப்கிரேடு போயிடும். அது இல்லாம நீங்க 5 அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணும்போது எதை பத்தி யோசிக்க வேண்டாம். 21 லெவல்ல யார் எங்க வந்தாலும் 3வது ஒரு அக்கௌண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட். இது பெரிய இன்கம் சார். இத நிறைய பேர் இத தெரியாம நிறைய உங்க லெவல்ல நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, நிறைய மிஸ் பண்றீங்க. இதை யாருமே மிஸ் பண்ணிக்காதீங்க. வரும்போது 7 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஐடி உங்களுடைய அப்கிரேடு, மீதி 5 ஐடி. திங்கட்கிழமை ஒரு ஐடி, செவ்வாய்க்கிழமை ஒரு ஐடி, புதன்கிழமை ஒரு ஐடி, வியாழக்கிழமை ஒரு ஐடி, வெள்ளிக்கிழமை ஒரு ஐடி. 5 நாள் 5 ஐடி. சாட்டர்டே சண்டே மீட்டிங் அண்ட் என்னது ரூம் கவுன்சிலிங் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணும் பட்சத்தில் உண்மை உழைப்பு இருந்தால் இந்த லெவல் இன்கம் மட்டுமே போதும். 500 கோடி ரூபாய் அசால்ட்டா எடுத்துட்டு போயிடலாம். நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஷாப்பர் எஃப்எஸ்சி ஃப்ரீ ஷாப்பர் கிளப், ஃப்ரீ ஷாப்பர் கிளப்ன்றது இப்போ இன்னும் ஓர் 2 தினங்கள் இந்த வாரத்துக்குள்ள இந்த ஃப்ரீ ஷாப்பர் கிளப் உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடும். யூனிட்டி மாலில் வருமானம் வரும்போது தெரிந்து கொள்ளலாம். இது வருமானம் வரும்போது தெரிந்து கொள்ளலாம்ல, இந்த வாரம் வரப்போகுது. ஃப்ரீ ஷாப்பர் கிளப்ன்றது நீங்க 999 ரூபாய்க்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 999 ரூபாய்க்கு மாதம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். யூனிட்டி மால்ல நீங்க வாங்கணும். அதே போல ஒரு 1000 நபர்கள் மாதம் மாதம் உங்க குழுவுல வாங்கிட்டாங்கன்னா ஸ்டாண்டர்டா சாலிடா மாதம் 50,000 நமக்கு இன்கம் இருக்குது. சாரி, அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறாங்க, எதையுமே இங்க திணிக்கல. அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கும் பட்சத்தில் ஸ்டாண்டர்டா மாதம் ஒரு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எப்படி வீடு 1ஆம் தேதி to 5ஆம் தேதிக்குள்ள மளிகை பொருள் வாங்குறோமோ அதே போல அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறது மூலியமாக இதுல மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஓரு தினங்கள்ல இந்த ஃப்ரீ எஃப்எஸ்சி ஃப்ரீ ஷாப்பர் கிளப் ஓபன் ஆயிடும். ஆக்டிவ் ஷாப்பர் கிளப் 20 காயின் போட்டிருக்கோம் பாத்தீங்களா. ஆக்டிவ் ஷாப்பர் கிளப்ன்றது மோர் தென் 11,22,450 ரூபா எக்ஸாக்ட் அமௌண்டோட போறாங்க பாத்தீங்களா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவ் ஷாப்பர் கிளப்ன்றது நண்பர்களே நம்மளுடைய ஃபேமிலிக்கு நமக்கு தேவையான நம்ம உறவுகளுக்கு தேவையான காலையில எழுந்துச்சோன்னா பல்லு விளக்கே ஆகணும் இல்ல, குளிச்சாகணும் இல்ல, தலைக்கு என்ன தடவியானும் இல்ல, என்னது குளிக்கிறதுக்கு சோப்பு போட்டாகணும் இல்ல, துணி துவைச்சாகணும் இல்ல. இந்த மாதிரி அன்றாட பொருளை உங்க குழுவுல இருக்க மக்கள் வாங்கும் வெளி மார்க்கெட். அதாவது உதாரணத்துக்கு ஒரு கோல்கேட் பேஸ்ட் வாங்குறாங்களா, மார்க்கெட்ல ஒரு 100 ரூபா கிடைக்குதுன்னா, அது எனக்கு ரேட்டு தெரியல, உதாரணத்துக்கு சொல்றேன், மார்க்கெட்ல ஒரு 100 ரூபா கிடைக்குதுன்னா நம்ம யூனிட்டி மால்ல ஒரு 75-80 ரூபா, ஒரு 15 to 20% கம்மியா கிடைக்கும். உங்க குழுவுல நீங்க உங்க மக்கள் வாங்கும்போது அதுல பெர்சன்டேஜ் 21 லெவலுக்கு உங்களுக்கு கிடைக்கும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ட உங்க குழு மக்கள் வாங்கும் பட்சத்தில், அது மூலியமாவும் நமக்கு வருமானம் இருக்கு சார். யூனிட்டி மால்ல வந்து எந்த சைடு ஒரு வீடுன்னா, இப்பல்லாம் ஒரே கேட் வைக்கிறோம். அந்த காலத்துல போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த காரைக்குடி, செட்டியார் ஏரியாலாம் போனீங்கன்னா, அப்படியே பெரிய வீடா இருக்கும். எந்த பக்கம் கேட் இருக்குன்னே தெரியாது. அந்த மாரி யூனிட்டி மால்ல எந்த சைடு உங்களுக்கு வருமானம் வருதுன்னே தெரியாது. அவ்ளோ வருமானம் இதுல இருக்குது. நம்ம 1298 வந்து நம்ம அப்கிரேட மட்டும் தான் யோசிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2, 3 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு 3 ஆண்டுகள்ல அனைவருமே யூனிட்டி மால் மூலியமா பர்ச்சேஸ் பண்ற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. அப்படி உங்க குழுவுல ஒரு 1000 பேரோ, 2000 பேரோ, 5000 பேரோ, 10,000 பேர் கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, 6 லெவல்ல 10,000 பேர மட்டும் நீங்க கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, உங்க வருமானம் நண்பர்களே, யாராலயும் இயற்கை எப்படி பிரபஞ்சம் காலையில சூரியன் உதிக்குதோ, ஈவினிங் மறையுதோ, சந்திரன் எப்படி நைட் ஆச்சுன்னா வருதோ, அதே போல உங்க வருமானத்த யார் நினைச்சாலும் தடை பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வருமான வாய்ப்ப உள்ளடக்கியதுதான் இந்த யூனிட்டி மால். நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல என்னன்னா என்ட்ரி ஃபீ அத நெறைய நிறுவனத்துல என்ன பண்றாங்கன்னா, பணத்த நீங்க 1,00,000 போடுங்க, 5,00,000 போடுங்க, 10,00,000 போடுங்க. இப்ப நேத்து முந்தா நாள் என்கிட்ட ஒரு லேடி பேசுறாங்க. சார் ஒரு 5,00,000 குடுங்க சார். 6 மாசம் சைலன்ட்டா இருங்க சார். அடுத்த 5 மாசத்துல மாதத்துக்கு 1,00,000 10 மாசம். அடுத்த என்னது 10 மாசத்துல மாதம் 1,00,000 பத்தல. நீ முதல்ல 5 மாசம் இருக்கணும்ல. நான் உங்ககிட்ட 5,00,000 குடுத்துட்டு 5,00,000 நான் குடுக்கணும். 5 மாசம் சும்மாவே இருக்கணும். அடுத்த 6ஆம் மாசம் மாசம் ரூ. 1,00,000. இப்படியும் ஒரு கூட்டம் கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன முதலீடு பண்றான்? ஒரே ஒரு டைம் ரூ. 1,298 1298 பண்றது மூலியமாக என்ட்ரி ஃபீ ரொம்ப லோ என்ட்ரி ஃபீ. ஒரே ஒரு நபர நீங்க பைனரி மாரி 2வது ஆள் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரே ஒரு நபர அறிமுகப்படுத்தினா ரூ. 500 நமக்கு இன்கம் இருக்கு. 3வது ஐடியில இருந்து ரூ. 550 எத்தன அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் அத்தன ரூ. 550 உங்களுக்கு உண்டு. நம்ம வாரத்துல எல்லா நாட்களையுமே 24x7 24 மணி நேரமும் எப்ப வேணும் வாரத்துல 7 நாள் 24 மணி ஒரு நாள்ல 24 மணி நேரங்கள் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு வவுச்சரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்ல உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்போ ஒரு 500 வருதா உடனே நீங்க வவுச்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு வவுச்சர் 500 கிடைக்குதா வவுச்சர் கன்வெர்ட் பண்ணலாம். வவுச்சர் வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எதுவுமே நிபந்தனை இல்லை சார். எல்லாமே உங்க பேமெண்ட். எவ்வளவு வேணாலும் நீங்க வவுச்சர் அந்தந்த மைக்ரோ செகண்ட் அப்படியே வவுச்சர் கன்வெர்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆட்டோ ப்ரமோஷன் நீங்க ப்ரமோஷன் ஏதா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ரூ. 1,298 ஆக்டிவ் அசோசியேட் மட்டும்தான் உங்களோட பணம். மீதி எல்லாமே எப்படி மும்பை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் மெட்ரோ ட்ரெயின்ல போய் நின்னா நீங்களே ஏறினாலும் கூட்டம் போய் உங்களை தள்ளி விடுதோ அதே போல இங்க ஆக்டிவ் அசோசியேட்டா வந்து 2 நபர்களை மட்டும் நீங்க அறிமுகப்படுத்தினா போதுமானது. அவங்க அப்படியே ப்ரமோஷன் ஆக நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் அசோசியேட்ல இருக்க நீங்க பிராண்ட்ஸ் ஆயிடுவீங்க. பிராண்ட்ஸ் ஆன நீங்க சில்வர் ஆயிடுவீங்க. சில்வர் ஆன நீங்க கோல்டு ஆயிடுவீங்க. கோல்டு ஆன நீங்க பிளாட்டினம் ஆயிடுவீங்க. பிளாட்டினம் ஆன நீங்க டைமண்ட் சர்வ நிச்சயமா வர்றது உறுதி. இதெல்லாம் வேணும்னா டைமண்ட் கிரேட் வரலும் போகணும்னா குறைஞ்சபட்சம் 2 பேரையாவது நீங்க அறிமுகப்படுத்திதான் ஆகணும். அறிமுகப்படுத்தாம இங்க வந்து நான் வந்து எதையுமே செய்ய மாட்டேன் சார். உங்களுக்கு இங்க வேலையே இல்லை. நான் வந்து செய்ய முடியாது சார். எனக்கு ஆட்களை அறிமுகப்படுத்த முடியாதுன்னா யூனிட்டி மால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்ல. குறைஞ்சபட்சம் 2 பேரை அறிமுகப்படுத்துங்க. அதிகபட்சம் எத்தனை பேரை வேணாலும் பண்ணுங்க. லெவல் இன்கம் அடையணும்னா 7 பேரை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஹோல்டு வேலட் இதுவும் முக்கியமான விஷயம் தான். நீங்க ஒரு ஆண்டுகள் உங்களோட லெவல்ல இது எதுவுமே சிஸ்டம் எடுத்துக்காது. உங்க லெவல்ல நீங்க ஏதோ உங்களுடைய வேலைப்பளு உங்களுடைய அலுவல் காரணமாகவோ உங்க வேலைப்பளு காரணமாகவோ உங்க குடும்ப சூழலாகவோ இந்த பிசினஸ்ல வந்து ஒரு 2-3 மாசம் செய்ய முடியல. உங்களுக்கு கீழே ஒருத்தர் வர்றவரு பெருசா பிசினஸ் செஞ்சு கொண்டு போயிட்டு இருக்காரு.
அந்த இன்கம் எதுவுமே உங்களுக்கு லாஸ் ஆகாது, அது ஹோல்டுல இருக்கும். நீங்க எப்போ 1 இயர்ல எப்போ நீங்க வர்றீங்களோ அந்த அமௌண்ட் முழுசா உங்களுக்கு வந்துரும். இதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம் சார். உங்களுக்கு இந்த வாய்ப்பை யார் கொடுத்தாங்களோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல சார், உங்களை நம்பி வந்தக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையும் நீங்க மாத்த முடியும்.